கர்நாடகாவில் முதலமைச்சர் குமாரசாமி தலைமையிலான அரசு பொறுப்பேற்று 4 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிகளுக்கு இடையே இலாகா ஒதுக்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் பெங்களூரு செய்தியாளர் பாரதி ராஜா. கர்நாடகாவில் குமாரசாமி முதல்வராக பொறுப்பேற்று இன்றுடன் 4 நாட்கள் ஆகிறது. ஆனால் இதுவரை அமைச்சரவை குறித்த எந்த அறிவிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் கூறப்படுகிறது. ஒன்று, ஒத்திவைக்கப்பட்ட ராஜராஜேஸ்வரி நகர் தேர்தல். மற்றொன்று, 2 கட்சிகள், அதாவது மதசார்பற்ற ஜனதாதளம், காங்கிரஸ் 2 கட்சிகளிடையே உள்ள இலாகா ஒதுக்கீடு பிரச்சனைகள் தான். மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி சார்பில் தங்களுக்கு வருவாய்த்துறை, அதே போல பொதுப்பணித்துறை மற்றும் நிதித்துறை ஆகியவை கட்டாயம் எங்களுக்கு வேண்டும் என்று முதல்வர் குமாரசாமி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டுவிட்டதால் மீதமுள்ள இலாக்காக்களில் முக்கியமான இலாக்காக்களை காங்கிரஸுக்கு ஒதுக்குவது குறித்து நேற்று ஆலோசனை நடைபெற்றது. இது தொடர்பாக முதல்வர் குமாரசாமி அவர்கள் காங்கிரசின் தேசிய தலைவரான ராகுல் காந்தியுடன் சந்திப்பதாக இருந்தது. ஆனால் இந்த சந்திப்பும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் நாளை நடைபெறவுள்ள ராஜராஜேஸ்வரி நகர் தேர்தல் தான். இந்த தேர்தல் முடிந்த பிறகு இலாக்காக்கள் குறித்து முடிவெடுக்கலாம். தற்போது அமைச்சரவையை பொறுத்த மட்டில் இந்த பொதுப்பணித்துறையானது மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி சார்பில் கேட்கப்படும் அந்த பொதுப்பணித்துறையானது அக்கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவரான ரேவண்ணாவுக்கு வழங்க வாய்ப்புள்ளதாகவும், அதே போல நிதித்துறையானது ஜிடி தேவகவுடா அவர்களுக்கு வழங்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தற்போது குறிப்பிட்டன. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டில் ஏற்கனவே சித்தராமையா அமைச்சரவையில் இடம்பெற்று தற்போது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து அமைச்சர்களுக்கும் இந்த அமைச்சர் பதவிகள் வழங்க முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இது மட்டுமல்லாமல் முக்கிய பொறுப்புகளில், அதாவது டி.கே. சிவகுமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்க உள்ளதாகவும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் ஏற்கனவே சித்தராமையா அமைச்சரவையில் இருந்தபோது மின்சாரத்துறை பதவியை வகித்தார். அதே அமைச்சரவை தற்போது அவருக்கு ஒதுக்கப்படும். இதே போல ராமலிங்க ரெட்டி அவர்களுக்கு போக்குவரத்து துறையும் ஒதுக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த 95% வரை தற்போது இந்த அமைச்சரவையானது முடிவு செய்யப்பட்டுவிட்டது. இறுதிக்கட்ட பணிகள், அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு நாளை நடைபெற உள்ள அந்த ராஜராஜேஸ்வரி நகர் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து மீதமுள்ள இலாக்காக்களை யாருக்கு என்ன பங்கீடு என்பது குறித்து இறுதி முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நாளை மறுநாளோ அல்லது புதன்கிழமையோ இந்த அமைச்சரவையானது அமைய வாய்ப்புள்ளது.